வீதியில் புகைப்படங்களுடன் நிற்கும் இவர்கள் 2000 நாட்களை கடந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் இருப்பது ஒரே ஒரு கேள்விதான்: காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கதி என்ன? நிர்மலநாதன் மயூரன் 2007 பங்குனி மாதம் 12ஆம் தேதி எங்களோட வீட்டிலேருந்து பக்கத்தில் ஆண்டி வீட்டிலேயே வந்து 3 மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் 512 இன்டெலிஜென்ட் 3 மோட்டார் சைக்கிளில் வந்து நான் அன்று தொடக்க விட்டு வரேன் ரோட்டில். எனக்கு எந்த பிள்ளை வேணும், எந்த பிள்ளை எனக்கு கிடைக்கல, நான் நிச்சயம் சூசைட் பண்ணுவேன். இதைத்தான் அன்றைக்கு கொழும்புல மைந்தாக்கு சொல்லிட்டு வந்தேன். நான் முதல் கொழும்புல சொன்ன வார்த்தையை தான் திரும்ப வந்தேன். என்னுடைய மகன் மட்டுமில்லை, என்னுடைய உறவுகளை கிடைக்கல, நிச்சயமா நான் தற்கொலை செய்தான். இதுக்கு சர்வதேசம் தான் பொறுப்பு கூறணும். பிள்ளை இன்றைக்கு 14 வருஷமா நானும் இந்த படத்தோடையும் இந்த ரோட்டா நாங்கள் மழையும் வெயில் மட்டும் திரிகிறோம். அந்த பிள்ளை எங்க என்ன செய்தாங்க, என்ன ஆனாங்க, அவனுக்கு என்ன நடந்தது எதுவுமே தெரியாம தான் நாங்கள் ரோட்டு வழியை திரிகிறோம். இந்த பிள்ளைக்கு என்ன நடந்து இருக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு முடிவும் தெரியாது. அதாவது சொல்றாங்களும் இல்லை, ஒன்றும் சொல்ல இல்லை. பிள்ளைகள் இருக்கு, நீங்க பயப்படாங்க, பிள்ளைகள் இருக்குன்னு இல்லாமல் விட்டுட்டாங்க. அவங்க யாரோ செய்து தருவாங்க, பிள்ளைய கூட தருவீங்க இந்த சொல்லினா இதால் எங்களுக்கு அந்த என்ன ஏதுன்னு சொல்ல தெரியாத அதான் சொல்லுவீனா. இவங்கள் எதுவும் செய்து தருவாங்க பிள்ளைகளேன்னா பிள்ளைகளுக்கு என்ன முடிவு செய்யல போயிடணுன்றது தெரியாமல் இருக்கு. இப்போ இன்னொரு இந்த 2-3 மாதம் ஒரு முடிவு வரணும். இன்றைக்கு 1.5 வருடம் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரின்னு தெரியும். இலங்கையில் இவர்களின் கண்ணீர் படாத மண்ணே இல்லை எனலாம். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்களா, எங்களுக்கான நீதி எங்கே என்ற இவர்களின் கேள்விகளுக்கு இதுவரை யாருமே பதில் கூறவில்லை. 14 வயசு இருந்தோம்னா என்னால் ஏலாத வாலியாத்தான் இருக்கிறேன். எக்ஸலன்ட் பண்ணி போயிருக்கிறேன். மகள் ஒரு நாள் ஏலாது. நான் அப்படி ஒரு துன்பத்தில் இருக்கும்போது இந்த அரசாங்கம் எங்களுக்கு கண் துறந்தே பார்க்காயிரமா. இதுக்கு இந்தியா கூட நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறீங்களா? நீங்கள் எங்களை தமிழராகி நீங்களும் தமிழாக்கள் தான். எங்களோட பிள்ளைகள் என்ன செய்தேன்னு 2 பேருக்கும் எங்களுக்கு தெரியல. அங்கேருந்து பச்சை இருக்கிற நேரம் மருந்துக்கு போன ஒரு மாத்திரை நான் சொல்லி மருந்துக்கு போன மகன் தான். உங்களோட மகனை 100 பொடியில் அந்த வாகனம் விட்டு பஸ் விட்டு சிடிபி எடுத்துக்க உங்களோட மகன் வந்து பஸ்ஸில் போய் கொண்டிருந்தாரு. நாங்கள் நாங்கள் மகனான்ட்டு நானும் எத்தனையோ கடிதங்கள் எத்தனையோ நிறுவனங்கள் எங்களுக்கு ஆரம்பித்து பார்த்தேன். ஒரு முடிவும் எனக்கு வரையில்லை. வறுமை கோட்டுக்குள்ளேருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மழை நேரம் எல்லாம் வரும்பொழுது மழை வீடுகளுக்கு எல்லாம் தண்ணிகள் விட்டு மேலால் ஊற்று போகிற நேரம் அம்மா அப்பா இருந்தால் எங்களுக்கு இந்த வீடெல்லாம் திட்டு தந்து இந்த 5 பொம்பளை பிள்ளைகள் இந்த நேரம் கவலையும் கண்ணீரோடு எவ்வளோ வறுமை கோட்டு சாப்பாட்டுக்கு எவ்வளோ பிரச்சனைப்பட்டு கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். அதனால எங்களோட கனவில் என்னதை போட்டு நீங்கள் தருமாறு நான் கேட்டுக்கிறோம். ஆனால் இவர்களின் வினாக்களுக்கு அதிபயங்கரமான முறையில் விடை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் என இலங்கை முழுவதும் பல்வேறு இடங்களில் மனிதர்கள் கொத்து கொத்தாக புதைக்கப்பட்ட பெரும் புதைக்குழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நீண்டகால உள்நாட்டு போரால் நிலை குலைந்த இலங்கை அடுத்து பொருளாதார நெருக்கடிகளால் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்படி ஒரு பூகம்பத்தை உருவாக்கி இருக்கின்றன புதைக்குழிகள். யாழ்ப்பாணத்தில் 3, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னாரில் தலா 2 புதைக்குழிகள், மட்டக்களப்பில் 1 என தமிழர்கள் வாழும் வடகிழக்கு பகுதிகளில் புதைக்குழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல கண்டி, மாத்தளை, கொழும்பு உள்ளிட்ட சிங்களர் பெரும்பான்மை பகுதிகளிலும் பெரும் மனித புதைக்குழிகள் வெளிப்பட்டுள்ளன. இதுகுறித்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி 75 பக்க அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டம், இலங்கையின் ஜனநாயக கருத்துக்கான ஊடகவியலாளர்கள் அமைப்பு, காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம், மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்தி நிலையம் ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைந்து இலங்கையில் உள்ள மனித பெரும் புதைக்குழிகளும் வெற்றியடையாத அகழ்வுப் பணிகளும் என்ற தலைப்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம், செம்மணி, மாத்தளை, மன்னார், சூரியகாந்த உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள புதைக்குழிகள் குறித்தும் அவற்றை அகழ்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் மற்றும் தடைகள் பற்றியும் அறிக்கையில் ஆராயப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாத்தளை புதைக்குழி அகழ்வின் போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் அதிபருமான
கோட்டபய ராஜபக்சேவின் தலையீடுகள் குறித்தும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. மாத்தளை புதைக்குழி தோண்டப்பட்ட நிலையில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான கோட்டபய ராஜபக்ச மாத்தளை மாவட்டம் உட்பட மத்திய மாகாணத்தில் அனைத்து காவல் நிலையங்களிலும் இருந்த சகல ஆவணங்களையும் அழித்துவிட உத்தரவிட்டதாக அறிக்கை தெரிவிக்கிறது. வெள்ளை வேன் என்று அப்போது கூறுவார்கள். அந்த வெள்ளை வேனில் கொண்டு செல்லப்பட்டவர்கள் யாரும் வீடு திரும்பியதில்லை. அப்படி கொண்டு செல்லப்பட்ட தங்கள் மகன்களின் நிலை என்ன என்று வற்றாத கண்ணீருடன் இவர்கள் கேட்பதற்கு பதில் இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அம்மா அப்பாக்கள், சகோதரர்கள், மனைவிகள் என நாம் சந்தித்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கிறார்கள். தங்கள் மகனோ, சகோதரனோ, கணவனோ எங்காவது உயிருடன் இருப்பார்கள் என்ற ஒற்றை நம்பிக்கையை இவர்கள் பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் இப்போ 96ஆம் ஆண்டு 7ஆம் மாதமும் 6ஆம் மாதமும் வெள்ளை பேன்காரன் வந்து பிடிச்சி கொண்டு போகும்போது எந்த மச்சான் கண்டுட்டு ஓட அவங்க துரத்தி விட்டுட்டாங்க. பிள்ளையை தூக்கிட்டு 6ஆம் மாதமும் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க. மூத்தவரை 7ஆம் மாதம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதோடு நாங்கள் கிடந்து குளறி கொண்டு ஓட பொலிசெல்லாம் போய் சொல்ல அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பிடிக்கல, நீங்கள் போய் கேளுங்க அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லி எங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க. 6ஆம் மாதம் போய் பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு போக அவருக்கு சுரேஷ் பேர். 6ஆம் மாதம் பிடிச்ச பிள்ளை, 7ஆம் மாதம் பிடிச்ச பிள்ளை பாலகிருஷ்ணன், கருப்பன் பாலகிருஷ்ணன். அவரை பிடிச்சி கொண்டு போக நான் ஐயா இந்த பிள்ளையில விடுங்கன்னு சொல்லி கேட்க இந்த பிள்ளையில விடையே இல்லை. அவங்க பிடிச்சிக்கிட்டு காலெல்லாம் தொங்கிக்கிட்டு ஓட பிடிச்சி காலை தூக்கி உள்ளுக்கு போட்டு வெள்ளை வேன்காரன் தூக்கிட்டு போயிட்டான். நாங்கள் சொல்ல வேண்டாம், அந்த நேரம் இருந்த ஜனாதிபதி இருக்கிறாரு கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சர், மற்றது மஹிந்த ராஜபக்ச. அவர்கள் நினைத்திருந்தால் எங்களுக்கு இந்த பிள்ளைகளை விடுவிச்சிருக்கலாம். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? பிள்ளைகளை கொண்டு என்ன செய்தார்கள்? என்ன நடந்தது? ஏது நடந்தது? ஒன்றுமே தெரியவில்லை. இனிய நாங்களே இப்படி கிடந்து கூத்தாடுறோம். நாங்கள் பெற்றோர்கள் வீதியில் நின்று போராடி பிள்ளைகளுக்காக 150க்கு மேற்பட்ட பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். எப்படி கண்டெடுக்கப்பட்டன இந்த புதைக்குழிகள்? இந்த புதைக்குழிகளில் கொன்றழிக்கப்பட்டவர்கள் யார்? சர்வதேச நாடுகள் தலையிட்டு கண்காணிக்குமா? பேசலாம். இலங்கையை பொறுத்தவரையில் தெற்கில் JVP கிளர்ச்சியின் போதும் பெரும்பாலானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் மாத்தளை பகுதியில் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டது. மாத்தளையில் பெரும் புதைக்குழி 2013ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது சகல அதிகாரங்களுடன் ஆட்சியில் இருந்தவர் அதிபர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அப்போதைய பாதுகாப்புத்துறை செயலாளரான கோட்டாபய ராஜபக்ச. அந்த வேளையிலேயே அதற்கான ஆவணங்களை இல்லாது செய்யுமாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உத்தரவிட்டதாக தற்போதைய அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஹொகுதுர்வாய் மத்தி பகுதியிலே நேற்றைய தினம் குடி தண்ணீர் விநியோகிப்பதற்கான குழாய்களை புதைப்பதற்குரிய அகழி தோண்டும் நடவடிக்கைகளிலே அந்த நீர்வளங்கள் சபையினர் ஈடுபட்டிருந்த பொழுது ஓரமாக இங்கே சில மனித எச்சங்கள் வெளிவந்திருக்கின்றது. கண்டுகின்ற பொழுது மனித எச்சங்கள் வெளிவந்திருக்கின்றது. இராணுவ சீருடைகள் மற்றும் எலும்புகள் அங்கே வெளிவந்திருக்கின்றது. அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவும் ஒரு மனித புதைக்குழியாக இருக்கக்கூடுமோ, காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் புதைக்கப்பட்ட ஒரு மனித குழியாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி 2009ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாகவே இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதி.
குறிப்பாக 1984 ஆண்டு இந்த பகுதியிலிருந்து இந்த கொக்குளாய் கொக்கு தொடுவாய் கரநாட்டுக்கேணி போன்ற பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்ற அறிவித்தல் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் துண்டு பிரசுரங்கள் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக வந்து விநியோகிக்கப்பட்டு மக்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இந்த பிரதேசம் முழுமையாக இராணுவ ஆக்கிரமிப்பிலே இருந்தது. குறிப்பாக இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு இராணுவ முகாம் இருந்ததாகவும் மக்கள் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இவ்வாறான ஒரு இடத்திலே இந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது என்பது காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களுடையதாக அல்லது யுத்தத்திலே உயிரோடு பிடிக்கப்பட்ட போராளிகள் கொண்டு புதைக்கப்பட்டிருப்பார்களோ என்கின்ற ஒரு அச்சமும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. தெற்கில் நிலவரம் இவ்வாறு இருக்க, வடக்கில் 3 தசாப்த கால யுத்தத்தின் போது பெருமளவிலான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். முன்னாள் அதிபர்களான ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச, சந்திரிகா பண்டாரநாயக்க, மகிந்த ராஜபக்ச உள்ளிட்டோர் ஆட்சிகளில் இத்தகைய படுகொலைகள் நடந்திருந்தன என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தை இராணுவம் கைப்பற்றிய பின்னர் அரங்கேற்றப்பட்ட படுகொலைகள் எண்ணில் அடங்காதவை. அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களே செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருந்தனர். சுண்டுகுழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசாமி, அவரது தாய், சகோதரன், அயல் வீட்டார் என பலரும் செம்மணி பகுதியிலேயே புதைக்கப்பட்டிருந்தனர். கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் தண்டனை பெற்ற இராணுவ சிப்பாய் வெளியிட்ட தகவலை அடுத்தே செம்மணியில் புதைகுழி தோண்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதேபோன்றே மன்னாரிலும் புதைகுழி தோண்டப்பட்டு பெரும் அளவிலான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. மன்னார் புதைக்குழி விவகாரமும் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. இறுதி யுத்தத்தின் போது ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் காணாமலாக்கப்பட்டனர். சரணடைந்தவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள், கடத்தப்பட்டவர்கள் என காணாமல் போனவர்களை தேடி அவர்களின் அன்புக்குரிய சொந்தங்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். காணாமல் போன அனைவரும் உயிருடன் இல்லை என்ற தோரணையில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கு இறப்புச் சான்றிதழ் வழங்கும் முயற்சியும் நடந்து வருகிறது. தெற்கில் நடந்த படுகொலைகள் தொடர்பிலான ஆதாரங்களே அழிக்கப்படும் நிலையில் வடக்கு கிழக்கில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் புதைக்குழிகளை தோண்டுவதற்கு சர்வதேச கண்காணிப்பாளர்களை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள். புதைகுழி தோண்டல் விஷயத்தை ஐநா முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் என்று நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். எங்கள்ட இந்த காணாமலாக்கப்பட்ட பிரச்சனையோட இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த புதைகுழி பிரச்சனையில் இதை முன்வச்சு நீங்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். ஐநாவுக்கு நான் முக்கியமாக சொல்லுகின்றேன். யாழ் மாவட்டத்திலிருந்து OMB நடத்தப்பட்ட இதாலே அவையின் அலுவலகத்தாலையும் எங்களுக்கு எதுவான பலனும் கிடைக்கவில்லை. நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டு தான் தெரிகிறோம். உள்ள உயிரோடு இருக்கின்றது எல்லா இடம் சொல்லுது. உயிரோட இருக்கு, உயிரோட இருக்குன்னு சொல்றது எல்லா இடம் போகிற இடம் இருக்கு. என்ன நடந்தது என்ன போகணும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களை பிறகு அடிக்க தும்போம் அவளும் கரைச்சி கொண்டே இருக்கிறார். அது உறுதி எங்களுக்கு இல்லை அது அதிலே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கவில்லை. அண்டிலிருந்து இன்று வரைக்கும் அதான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். 2009 ஆண்டு வைகாசி மாதம் 17ஆம் தேதி நாங்கள் வட்டுவார் பாலத்துக்கு வந்தோம். வட்டுவார் பாலத்தில் வந்து பாலம் கடந்து அங்கே கொண்டுற இராணுவம் கையெழுத்து எங்களோட எண்ணிக்கைக்குள்ளாண்டு கிடச்சிட்டு அவ கொண்டு போனது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது, எங்கே போனவோ இங்கே கொண்டு போனோன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல. அதிலிருந்து தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு புதைகுழியிலே ஒரு மனித உடலை தோண்டி எடுத்து செய்கிற பரிசோதனைக்கும் இப்படியாக பல உடல்கள் மனித புதைகுழியாக இருக்கிற ஒரு பகுதி தோண்டப்பட்டு எடுப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இதை செய்வதற்கான சர்வதேச நியதிகள் ஏராளமாக இருக்கின்றன. அது படிப்படியாக அதை அணுகி அந்த முறையை ஒழுகி செய்ய வேண்டும். ஆனால் இங்கே அப்படியாக செய்யப்படுவதாக தெரியவில்லை.
நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்திலேயும் மன்னாரிலே கண்டெடுக்கப்பட்ட புதைகுழி சம்பந்தமான வழக்கு பின்வரும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த எல்லா விடயங்களிலேயும் திருப்திகரமான முறையிலே இந்த அகழ்வுகள் இடம்பெறுவதாக தெரியவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக தற்போது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அலுவலகம் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ளாத நிலையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைக்க உள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது. புதைக்குழிகள் தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் இலங்கையில் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் அவசியத்தை பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இலங்கையில் அன்புக்குரியவர்களை தொலைத்த பல தமிழர்கள் பிரிட்டனில் வாழ்வதாக சுட்டிக்காட்டியிருக்கும் அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சியோபைன் மெக்டொனால்ட் இலங்கையில் மனித புதைக்குழிகள் தொடர்பாக முறையாக ஆதாரங்களை சேகரிக்க சர்வதேச கண்காணிப்பாளர்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். உண்மையை அறிந்து கொள்வதற்கான உரிமை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உள்ளது என்று பிரிட்டனின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான வீரேந்திர சர்மாவும் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை தீவு முழுவதும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத புதைக்குழிகள் கணக்கின்றி இருக்கும் என்று கூறப்படும் வேளையில் நீதி கோரி காத்திருக்கின்றன தொப்புள் கொடி உறவுகள்.